வீடியோ கொண்டு வெடிகுண்டு காஷ்மீரத்தில் பஹல்காம் என்ற இடத்துல பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட 26 அப்பாவிகள் We should all be proud of him in every way. In every way. I say to the whole world, India will identify, track, and punish every terrorist and their backers. மிகவும் கொடூரமான முறையில் நீங்கள் இந்துக்கள் தானா என்று சொல்லி அடையாளத்தை காண்பித்து இந்து என்று சொன்னால் நாங்கள் சுட்டுக் கொள்வோம் என்று சொல்லி மிகவும் மோசமான ஒரு தாக்குதல் நடத்தி 26 இந்துக்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள். காஷ்மீரத்தில் பஹல்காம் என்ற இடத்துல பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட 26 அப்பாவிகள் தன்னுடைய அந்த விடுமுறையை மகிழ்ச்சியாக கழிப்பதற்காக காஷ்மீரத்துக்கு வந்திருந்த நேரத்தில் நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்று கேட்டுக்கொண்டே ஒவ்வொருத்தரையாக சுட்டுக்கொண்டு அவர்கள் மனைவி ஒரு ஆளுக்கு மனைவி சொல்றாங்க, நான் என்னையும் கூட சேர்த்து சுட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உங்க மோடிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சுட்டுக்கொண்ட அந்த பயங்கரவாதிகளை கண்டிப்பதுடன் அன்று தன்னுடைய உயிரை நீத்த அந்த அப்பாவி சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று நாம் இந்த பேரணியை நடத்தி இருக்கின்றோம். இந்த பேரணியின் அடுத்த கட்டமாக அவர்களுக்கு புஷ்பாஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே நாம் எல்லோரும் வந்திருக்கின்றோம். அடுத்து ஆத்ம சாந்தி பிரார்த்தனை, அதை தொடர்ந்து புஷ்பாஞ்சலி நடைபெறும். நாம் எல்லாரும் சேர்ந்து அதை செய்வோம். நன்றி. காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் இராணுவ உடையிலே மிகவும் கொடூரமான முறையில் நீங்கள் இந்துக்கள் தானா என்று சொல்லி அடையாளத்தை காண்பித்து இந்து என்று சொன்னால் நாங்கள் சுட்டுக் கொள்வோம் என்று சொல்லி மிகவும் மோசமான ஒரு தாக்குதல் நடத்தி 26 இந்துக்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள். இது நாட்டில் ஒரு ஒருமைப்பாடை குலைப்பதற்காக, நாட்டுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி. அதிலே ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பயங்கரவாதிகள் எல்லாம் இவ்வளவு ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்த போது கூட அந்த பகுதியில் இருந்த சுற்றுலா பயணிகளை காப்பாற்றுவதற்காக ஒரு குதிரை சவாரி செய்யக்கூடிய ஒரு சாதாரணப்பட்ட கூலி தொழிலாளி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு ஒரு இஸ்லாமியனாக இருந்தாலும் கூட ஒரு மனித நியாயம் என்பதை மீண்டும் ஒரு முறை உணர்த்துவதற்காக பாரத தேசம் ஒரு ஜனநாயக நாடு, இங்கு இந்துவும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று என்பதை உணர்த்துகின்ற வகையில்
தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்து அந்த இந்துக்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை நீத்திருக்கின்றார்கள். அவருடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும். இந்த பயங்கரவாதிகள் நமது இந்துக்களை கொலை செய்கின்ற போது இந்த நாட்டிலே ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும், ஒரு அமைதியின்மை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு செயல்பட்டிருக்கின்றார்கள். இந்த நாடு இதற்கு முன்னால் இருந்த ஜனாதிபதி காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் இறப்பதற்கு முன்னால் ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் இந்த மண்ணை விட்டு பிரிகின்ற போது ஒரு மகிழ்ச்சியோடு செல்கின்றேன். என்னவென்று சொன்னால், இந்த பாரத தேசம் மோடி என்று சொல்லக்கூடிய ஒரு மிக உயர்ந்த மனிதனுடைய கையில் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பாரத தேசத்தை நரேந்திர மோடி பாதுகாப்பான் என்று சொல்லக்கூடிய மனநிறைவோடு நான் செல்கின்றேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லியிருக்கின்றார்கள். இன்று நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை, இன்றைக்கு நாம் பார்க்கின்ற போது ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால், நிச்சயமாக இந்த தாக்கு நடத்த தீவிரவாதிகள் மட்டுமல்ல, இவர்களுக்கு உடந்தையா இருந்தவர்கள் கூட நம்ம நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். தீவிரவாதம் என்பது வேறறுக்கும் வரை நாங்கள் தூங்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே நாம் பாரத தேசத்தில் ஒற்றுமை நிலைநாட்டுவதற்காக எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதற்கு இன்று நம்மை விட்டு சென்றவர்களுக்கு நாம் ஒரு ஆத்மா சாந்தி பிரார்த்தனை கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக செய்திருக்கின்றோம். இங்கு எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். பயங்கரவாதிகள் அழிக்கப்பட வேண்டும். பயங்கரவாதம் வேரோடு வேறு மண்ணாக அழிக்கும் வரை நாம் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்ற வகையில் இங்கு நாம் கூடியிருக்கின்றோம். கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ரெண்டு திரி வச்சு போடுங்க போட்டு கொடுத்துங்க ரமேஷ் கொடுத்துறல மகட்டுக்கா வாங்க கொடுத்துக்கப்பா இல்லை வாங்க सुमन जी நீ பார்த்துக்கிடுங்க எல்லாத்துல ரெண்டு போடுறோம் ரெண்டு திரி போடுறோம் சின்ன வார ஒரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அழிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேதனடி வெல்க பிறப்பருக்கும் விஞ்சகண்டன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தனையுள் நின்றாத நாள் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைய வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலால் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற் கேட்டார் எழிலார் கடலிறைஞ்சி விண்ணறைந்து மண்ணறைந்து மிக்காய் விளங்கொலியாய் எண்ணிறம் தெல்லை இலாதானே நின்பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாகி பல் அசுரராய் முனிவராய் தேவராகி செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பரந்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் ஏமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதே நின்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே
ஆக்கம் அளவிறது இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றெழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கறந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனோறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவமெனும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தங்கும் புழுவழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் மஞ்சனையை செய்ய விலங்கு மனதால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி நாயிர் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற ஜோதியே மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரானே பாசமாம் பற்றறுத்த பாரிக்கும் ஆரியனே மேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கண்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே நுண்ணுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கோர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தன் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வுமலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஓற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடமின் உட்கிடப்பேன் ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்த பொய்கட்டு மெய்யானார் மேட்டெங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயன்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற் கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து பல்லோரும் ஏற்ற பணிந்து பல்லோரும் ஏற்ற பணிந்து திருச்சிற்றம்பலம் சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் மோஷீய மாமரதாத் ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் மோஷீய மாமரதாத் ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் மோஷீய மாமரதாத். பிரார்த்தனை உபநிஷத்தில் உள்ள சில சக்தியான மந்திரங்களை சொல்லி பொருள் தமிழ்ல சொல்லுவோம். எல்லாரும் தமிழ்ல சொல்லுது எல்லாரும் கேட்டு சொல்லுங்க. ஓம் சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமய சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கச்சது கபாக் பவேத். எல்லோரும் சுகமாக வாழ்க, எல்லோரும் நோயின்றி வாழ்க, எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக, ஒருவரும் துன்புறாதிருத்தல் வேண்டும். ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் மோஷீய மாமரதாத். மனம் நிறைந்தவராய் உயிர்கள் அனைத்தையும் நன்கு போஷிப்பிக்கும் முக்கண்ணனாகிய சிவபெருமானை நாம் வணங்குகிறோம். எவ்வாறு வல்லரிப்பழம் அதன் கொடியின் பந்தத்தினின்று தானாகவே விடுபடுகிறதோ அவ்வாறு அவர் இந்த ஆத்மாக்களை மரணத்திலிருந்து விடுவித்து அழிவற்ற பதத்தை அருள்வாராக. ஓம் சதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய
மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாம் வல்ல இறைவா, இந்த ஆத்மாக்களை அஞ்ஞான இருளிலிருந்து ஞான ஜோதியின் கண் அழைத்து செல்வாயாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த ஆத்மாக்களை மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்விற்கு அழைத்து செல்வாயாக. எங்கும் நிறைந்த எல்லாம் அல்ல எல்லாம் அறியும் இறைவனே, கருவுற்ற நாள் முதல் காத்து உண்ண உணவும் அருந்த நீரும் சுவாசிக்க காற்றும் உலாவ உடலும் என்ன உள்ளமும் மரளி அனைவருக்கும் அருள்வாளிக்கும் நீ. இந்த தேசத்தை விட்டு பிரிந்து சென்ற 26 ஆத்மாக்கள் அனைவரையும் மரணத்திலிருந்து விடுவித்து அழிவற்ற பதத்தை அருள்வாயாக.